இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாத்திரை வந்து போலி மாத்திரையாகி அந்த மாத்திரை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு கூட அந்த மாத்திரை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இந்த படத்தில் வந்து சுரேஷ் மேனன் அப்படிங்கிறவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவரை நம்ம பல படங்களில் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட நடிப்பை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து எடிட்டிங் வந்து குணா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. தேவையான இடத்துல வந்து கட் பண்ணி அழகாக வந்து அவரோட வேலையுமே ரொம்ப நேர்த்தியாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யோகி பாபு அங்கங்கே வர சீன்கள் எல்லாமே ஒரு கிளாப்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் சிங்கம்புலி சார் வந்து மைக் மோகன் சார் கூட வந்து குணச்சித்திர கதாபாத்திரமாக படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக வந்துக்கிட்டே இருப்பார். அவர் வர சீன்கள்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம காமெடி ஆர்டிஸ்ட்டாக அவரை பார்த்துருப்போம். இதில் ஒரு சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹரானா என்னன்னா வந்து ஒரு சிவன் ஒரு அதர்மத்தை தட்டி கேட்குற ஒருத்தராக வராரு இந்த படத்தில். ஹரானா அதை தான் சொல்ல வராங்க. மைக் மோகன் சார் இந்த படத்தில் ஸ்டண்ட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம அவர் அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம்.